12th அக்கௌண்டன்சி 4வது சாப்டர் நற்பெயரில் எடுத்துக்காட்டு 7 பார்க்க போகிறோம். இதில் வந்து பின்வரும் விவரங்களிலிருந்து உயர் லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு தந்திருக்காங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் இருக்குது, சாதாரண லாப விகிதம் இருக்குது, சராசரி லாபம் இருக்குது. இந்த மாதிரி உயர் லாபத்தில் கொள்முதல் ஆண்டு அப்படின்னு தந்திருந்தாங்கன்னா நமக்கு இதில் 4 ஸ்டெப்பு நம்ம பண்ணணும். இப்போ இதில் ஸ்டெப் 1 வந்து சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறது. நமக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சராசரி லாபம் 42,000 தந்துட்டாங்க. சப்போஸ் 42,000 தரலை, சராசரி லாபம் கொடுக்கலன்னா நம்ம எப்போவும் கண்டுபிடிக்கிற மாதிரி மொத்த லாபம் கண்டுபிடிச்சு சராசரி லாபத்தோட ஃபார்முலாவை போட்டு சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு சாதாரண லாபம் கண்டுபிடிக்கிறது. சாதாரண லாபத்தோட ஃபார்முலா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்டு சாதாரண லாப விகிதம். பயன்படுத்தப்பட்ட முதல் நமக்கு சம்மில் 2 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாதாரண லாப விகிதம் 15%. அப்போ 15/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் நமக்கு 30,000 வருது. 3வது ஸ்டெப்பு உயர் லாபம் கண்டுபிடிக்கிறது. உயர் லாபத்தோட ஃபார்முலா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் நமக்கு 42,000 சம்பளம் தந்திருந்தாங்க. சாதாரண லாபம் 30,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 42,000லேருந்து 30,000 நம்ம கழித்து போடணும். 12,000 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு உயர் லாபம். 4வது ஸ்டெப்பு நற்பெயர் கண்டுபிடிக்கிறது. நற்பெயரோட ஃபார்முலா உயர் லாபம் இன்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. உயர் லாபம் நம்ம 12,000 கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சம்பளம் நமக்கு 3 தந்திருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 36,000 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு நற்பெயர். இதோட